இந்த ரமலான் அவ்வளவு சிறப்பான ஒரு இருக்கிறது. இறைவன் திருக்குரானிலே சொல்கின்றான், ஷர்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீல் குர்ஆன். எந்த வேதம் இந்த ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறதோ, சத்தியத்தை சொல்லுகிறதோ, அக்கை சொல்லுகிறதோ, அந்த திருக்குரான் அருளப்பட்டிருக்கிற மாதமாம் இந்த ரமலானுடைய மாதம். அது மாத்திரமா, ஒரு பிரதேசத்துல மலைகளுக்கு மத்தியில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் தான் அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர். நாம் முகமது நபிகள் நாயக் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம் அல்லவா, அந்த முகமது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் அரபு தீபகற்பத்தில் மலைகளுக்கு நடுவிலே பாலைவனத்தில் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்தவர் தான். சாதாரண முகமது என்கின்ற மனிதர், அகமது என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், முஸ்தபா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர் ரசூலாக பிறப்பிடித்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். ஒரு மனிதர் நபித்துவத்தை பெறுகிறார் என்று சொன்னால் அவை ரமலானுடைய மாதம். இந்த குரான் நேர்வழி காட்டியாக இருக்கக்கூடிய குரான் இந்த உலகத்திற்கு அருளப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது ரமலானுடைய மாதம். இதுபோக இந்த ரமலானுக்குரிய மாதத்துடைய நன்மைகளை பெருமானார் அவர்கள் சொல்கிறார்கள். ஜாமிய திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸை பார்க்கிறோம். யாரெல்லாம் ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்த வண்ணம் இந்த ரமலானுடைய மாதத்தை அணுகுகிறார்களோ, நாம் இந்த மாதத்தை எப்படி கடந்து போகணுமா, ஏதோ ஊருக்கு வெளியே கடத்தருவில் ஒரு கடையை போட்டும் ஃப்ரூட்ஸை நல்ல விலைவாசிக்கு தகுந்தாறுவார் விற்று நல்ல லாபம் சம்பாதிச்சோம், அந்த நினைப்போடு நம்ம கடந்துடக்கூடாது. ரமலானுடைய மாதம் வருகிறது, வியாபாரத்தை அமோகமாக செஞ்சு லாபம் ஈட்டிடலாம், அந்த சிந்தனையோடு போயிடக்கூடாதான். புத்தாடை அணிவதற்கோ, நண்பர்களோடு இணைந்து செயல்படுவதற்கோ, இல்லை இந்த உலகத்துடைய ஆதாயத்தை மையப்படுத்தியோ இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து கடந்து விடக்கூடாதாம். மாறாக இறை தூதர்கள் சொல்கிறார்கள், ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்தவராக இந்த ரமலானுடைய மாதத்தை யார் அடைகிறார்களோ அவருடைய முன் சென்ற பாவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னிக்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, இந்த மாசத்தை நாம எப்படி அணுக வேண்டும் என்று பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நன்மை எதிர்பார்த்த வண்ணம் இந்த மாசத்தை அடைந்து அவற்றிலே நன்மைகளை நாம் புரிந்தோம் என்று சொன்னால் இந்த நன்மைகளுக்கு வெகுமதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறான். நாம் இதற்கு முன்பாக பல பாவங்களை செய்திருப்போம் அல்லவா, எண்ணிலடங்கா பல பாவங்களை செய்திருப்போம். அத்தனை பாவத்திற்கும் மன்னிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தில் யார் நன்மைகளை செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப எண்ணி பாருங்க, இந்த மாதத்துடைய சிறப்புகளை, இந்த மாதத்துடைய அருமைகளை நாம பல உரைகளில் செய்யப்படுத்திருப்போம். இதை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, மாறாக ரசூலா ஒரு பதுவாவும் செய்கிறாங்க. என்ன மாதிரியான பதுவா தெரியுமா? ஜாமிய திருமதியில் வருகிறது, யார் ஒருத்தர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவற்றிலே அவர் நன்மை பெறாமல் நட்டமடைகிறார்களோ, நன்மையான காரியங்களிலே அந்த மாதத்தில் செய்யாமல் அந்த மாதத்தை கடந்து போகிறார்களோ, அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும். என்ன அர்த்தங்க? ஒருத்தனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், நாசமா போகணும்னு சொல்லுவோம்ல. நாளை மறுமையுடைய வாழ்க்கை தொலைந்து போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், சபிக்கிறார்கள். இறை தூதர் சொல்லுகிறார்கள், யார் ஒருத்தர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அதற்குரிய நன்மைகளை அவர் பெறவில்லையோ, அதற்குரிய பாவத்திலிருந்து அவர் மன்னிப்பு பெறவில்லையோ, அவர் மூக்கு மண்ணை கவட்டும் என்று சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். இப்ப ரசூலா எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாங்க தெரிகிறதா? இந்த மாதம் என்பது ஏனைய பிற மற்ற மாதத்தை போன்றான மாதம் கிடையாதாம். இப்ப ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில சில நாட்களை மறக்க முடியாத நினைவு நாளாக இருக்கும். என்னென்ன நாள்? பிறந்த தேதியை ஒரு காலம் நாம மறந்துட மாட்டோம். ஒரு காலகட்டத்தில் இருந்த மனிதர்களாச்சும் மறந்திருக்கலாம். சமகாலத்தில் வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் பிறந்த தேதியினுடைய அவசியம் இருக்கிறது.
பிறந்த தேதியை மறக்க மாட்டேங்கிறோம். நாம திருமணத்துடைய தேதியை மறக்க மாட்டேங்கிறோம். நம்முடைய தாயாரோ தந்தையாரோ மனதிற்கு நெருக்கமான ஒரு மனிதர் மரணித்தால் அந்த தேதியை மறக்க மாட்டேங்கிறோம். சில நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில மிக சிறப்புக்குரிய ஒரு நாள் என்று சொல்லி இந்த சமூகத்தார்கள் ஒவ்வொரு நாளும் விழா எடுத்து கொண்டாடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் உண்மையாகவே முஸ்லிம்களுக்கு விழா கோலமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். எப்பேற்பட்ட சிறப்பு இருக்கிறது, எவ்வளவு சிறப்பு தெரிந்திருக்கிறான். நாம இந்த ரமலான் எதற்காக நோன்பு நோக்க வேண்டும் என்ற சட்டத்தையும் எல்லாம் சொல்றோம். ஏதோ இந்த முகமது நபிகள் நாயகத்துடைய சமூகத்திற்கு மட்டும்தான் நோன்பு கடமை நினைச்சிடக்கூடாது. நபிகள் நாயகத்திற்கு முன்பாக இந்த உலகத்திற்கு பல தூதர்கள் வந்து போயிருக்கிறாங்க. அத்தனை சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புறத்திலிருந்து நோன்பு கடமையாக்கப்பட்டிருந்தது. அல்லாஹ் சொல்றான் திருக்குர்ஆனிலே சூரா பக்ரா என்கிற அத்தியாயத்தில் பேசுறான் பாருங்க. யா அய்யுல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு எப்படி தெரியுமா நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வலிமையான பல சமூகங்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறது. பெரும் அறிவு சமூகம் வாழ்ந்து போயிருக்கிறது. உங்களிடத்துல இருக்கிற அறிவை விட, உங்களிடத்துல இருக்கக்கூடிய ஆற்றலை விட, உங்களிடத்துல இருக்கக்கூடிய கோபத்தை விட, உங்களிடத்துல இருக்கக்கூடிய எத்தனை விதமான பண்புகள் இருக்கிறதோ அதை விட பன்மடங்கு பண்புகளை பெருக்கி வாழ்ந்த ஒரு பல சமூகம் வாழ்ந்து போயிருக்கிறது. அந்த சமூகத்தார் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரணம்? உங்கள் மீதும் உங்களுக்கு முன்பாக வாழ்ந்து சென்ற அத்தனை சமூகத்தார் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கான காரணம் என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், இறையச்சத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டும், ஈமானை வலுப்படுத்த வேண்டும். இந்த ஈமானுடைய வெகுமதியாக நன்மைகளை பெற்று நாளை மறுமையில ரையானுடைய வாசல் வழியாக சுவன பூஞ்சோலைக்குள்ளே நீங்கள் நுழைய வேண்டும். இதற்காக தானே தவிர இந்த உலகத்துடைய ஆதாயத்தை திரட்டிக் கொள்வதற்காக இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்படவில்லை என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெள்ள தெளிவாக போட்டு உடைத்து விட்டான். அப்ப எண்ணி பாருங்க, நாம ரமலானுடைய பிறை பார்த்தவுடனேயே மன மகிழ்ச்சி ஏற்படுகிறது. பிறை பார்ப்பதற்கு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறை பார்த்திட மாட்டோமா? பிறை தெரிந்து விடாதா? அந்த கண்கொள்ளா காட்சியை நம்முடைய கண்களால் பார்த்து விட மாட்டோமா? அறிவிப்பு செய்து விட மாட்டோமா என்று ஆவலோடு காத்திருந்து பிறை பார்த்த செய்தி கிடைத்தவுடனேயே நாம தொழுகையில ஈடுபடுகின்றோம். பயான் போன்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியில பங்கெடுக்க வேண்டும் என்று ஆசை கொள்கிறோம். இந்த ஆசை, இந்த முன்னேற்பாடுகள், இந்த முன்னெச்சரிக்கையான செயல்பாடுகள் எவ்வளவு நாள் நீடிக்குது? நினைச்சு பாருங்க. 30 நாள் நோம்புங்க. இந்த 30 நாள் நோம்புலையும் அல்லாஹ்வுடைய பரக்கத் வருது. 30 நாள் நோம்புலையும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் நமக்கு கிடைக்குது. 30 நாள் நோம்புலையும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகள் எதிர்பார்த்தவர்களாக நாம செய்யக்கூடிய காரியங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நேரடியாக வெகுமதி கிடைக்கிறது. ஏனைய பிற நன்மையான காரியங்களை நீங்கள் செய்தால் மலக்கு பதிவு செய்யறாங்க. நோம்பாளி செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அல்லாஹ் நேரடியாக நன்மை கொடுக்கிறான். நோம்பாளிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனே நேரடியாக நன்மை கொடுக்கிறான். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு அமல்தான் நோன்பு. மேலும் இறை தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், யார் ஒருத்தர் நோன்பு பிடித்தவர்களாக இருக்கக்கூடிய தருணத்தில் நோன்பு வைத்தவர்களாக ஒருத்தர் இருக்கிறாரா, அவரு வீணான காரியங்களை விட்டு தவிர்த்திருக்கணும், பொய்யான நடவடிக்கையை விட்டு தவிர்த்திருக்கணும். யார் ஒருத்தர் நோன்பு நோர்த்தவராக வீணான காரியத்தை விட்டு விலகவில்லையோ, பொய்யான நடவடிக்கை விட்டு விலகவில்லையோ, அவர் நோன்பு இருந்தும் எந்த ஒரு பயனும் இல்லை. நம்ம மற்ற மாசத்துல எப்படி இருந்தோமோ அதே மாதிரி இந்த மாசத்துல இருந்த வேண்டும் என்ற ஒரு சிந்தனை இருக்கக்கூடாது நம்ம இடத்துல. எப்படி இருக்கணுமா? வீணான காரியத்துல ஈடுபட்டிருப்போம், புரளி பேசுறதா இருக்கும், புறம் பேசக்கூடிய மனிதனாக இருப்போம், அல்லது வெட்டியா ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு பல நிலைகள்ல கடக்கக்கூடிய நேரத்தை கடக்கக்கூடிய மனிதராக இருப்போம். இது போன்றான நிலையில நம்ம ரமலானை அணுகி சென்று விடக்கூடாதான். இந்த ரமலானை நாம எந்த அளவுக்கு நமக்கு ஃபாய்தா ஆக்கிக்கிறோம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நன்மைகளை கொள்ளடிக்கக்கூடிய ஒரு மாதம்,
இறைவன் திருக்குரானிலே சொல்கின்றான், நீங்கள் இடக்கூடிய தர்மங்கள் சதக்கா இருக்கு பத்தியா, அந்த ஒத்த ரூபா சதக்காவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 700 மடங்கு வரைக்கும் பெருக்கி கொடுக்கிறான். எப்படி பெருக்கிறான்? அதற்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன் பாருங்க. நீங்கள் ஒரு தானியத்தை பூமியில விதைநெல்லாக போடுறீங்க. அந்த ஒரு தானியம் ஒரு கதிரை முளைக்க செய்கிறது. அந்த ஒரு கதிரிலிருந்து 7 கிளைகள் பிறக்கிறது. ஒவ்வொரு கிளைகளிலிருந்தும் ஏறத்தாழ 100 தானியங்கள் வெளிப்படுகிறது. இது போன்று தான் நாம் உங்களுக்கு நன்மைகளை பிரிக்கி தருகிறோம் என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானிலே தெளிவுபடுத்துறான். அப்ப எண்ணி பாருங்களேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய அடியானாக இருக்கக்கூடிய நாம் இறைவனிடத்தில் நன்மை எதிர்பார்த்தவனாக இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை ஈடுபட வேண்டும், பாவத்தை விட்டு மன்னிப்பு பெற வேண்டும், நன்மைகளை சேகரித்து ரய்யானுடைய வாசலுக்குள்ள நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுக்கான நோக்கமாக வைத்திருக்கிறான். ஈமானை மேலும் மெருகூட்ட வேண்டும், மேலும் வலுப்படுத்த வேண்டும். எந்த ஒரு பொருளுக்காகவும் ஈமான் இழந்துடக்கூடாது. ஈமானுக்காக எதை வேண்டாலும் இழக்கலாம். எந்த ஒரு பொருளுக்காகவும் ஈமானை இழந்துவிடக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான் திருக்குரான் வாயிலாக. அப்ப இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிற நாம் முதலாவதாக பண்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம தொழுகிறோம் பார்த்தீங்களா, அந்த தொழுகை இந்த ரமலானுடைய மாதத்தில் ஆரம்ப ஒரு 5-6 நாட்களில் மக்களிடத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். காலம் கடக்க கடக்க நம்மிடத்திலே ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். சோர்வு ஏற்பட்டு சைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு அடிபணிந்து செல்லக்கூடிய மனிதர்களாக மாறிவிடுகின்றோம். இது தவறுங்க. நாம் ஒரு வியாபாரம் செய்கிறோமேங்களேன், ஒவ்வொரு நாளும் வியாபாரத்தில் அதிகமான லாபம் ஈட்ட வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோமே தவிர முதல் நாள் 10,000 லாபம், 2வது நாள் 5,000 லாபம் என்று அந்த நிலைக்கு போயிட மாட்டோம். அடுத்த நாள் பெருக வேண்டும் என்று தான் எண்ணுவோமே தவிர குறைய வேண்டும் என்று ஆசைப்படுவது கிடையாது. ஆனால் நன்மைகளை ஈடுபடக்கூடிய முஸ்லிம்கள், தௌஹீத்வாதிகள் ஒவ்வொரு நாளும் நாம அனுசரிக்க வேண்டும். இந்த நாள், இந்த ரஹமத்து நிறைந்திருக்கிற இந்த மாதத்தில் நன்மையை சேகரிப்பதற்காக அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. இதே மாதத்தில் பல பில்லியனர்களாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அணுகுறாங்க. பல அழகு நிறைந்திருக்கிற மனிதர்கள் இந்த மாதத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எந்த ஒரு ஃபாய்தாவும் கொடுப்பது கிடையாது. காரணம், நாம் ஈமான் கொண்டிருக்கிறோம். யார் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம்? ஒரு சிலை மீதோ, கபரின் மீதோ, அல்லது ஒரு ஜெண்டா கொடிகள் மரங்கள் மீதோ ஈமான் கொள்ளவில்லை. வல்ல ரஹ்மான் மீது, ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவனாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற ரஹ்மான் மீது ஈமான் கொண்டிருக்கிறோமே, அந்த ரஹ்மான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறாங்க. தொழுகை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. இந்த நோன்பும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நான் தான் நன்மை கொடுப்பேன். எந்த அளவுக்கு ஒரு உயர்வான சொல். இப்ப நாம உலகத்திலேயே மிகச்சிறந்த தலை சிறந்த ஒரு நிறுவனம் இருக்கிறது, அந்த நிறுவனத்தில் பணி செய்கிறோம். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கேயோ உட்கார்ந்து இருக்கிற முதலாளி அவன் முகத்தோட நம்ம பார்த்துருக்க மாட்டோம், நம்ம முகத்தோட அவர் பார்த்துருக்க மாட்டாரு. அவருடைய நிறுவனத்தில் பணி செய்வதே பெருமையாக கருதி கொண்டிருப்போம். யாரோ நம்மளுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியினுடைய நிறுவனர் தான் நமக்கு சம்பளம் போடுவார். எண்ணி பாருங்கள், அந்த நிறுவனத்துடைய முதலாளியே நேரடியாக என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னுடைய மாத சம்பளத்தை வழங்கி எனக்கு கூடுதலான சலுகையை கொடுத்தால் எவ்வளவு மனமகிழ்ச்சி, எவ்வளவு பெருமையாக பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை புரிந்தது போன்று மகிழ்ச்சியில ஊறி தெளிப்போமா அல்லவா? எண்ணி பாருங்கள், எல்லா நன்மைகளுக்கும் மலக்கு எழுதுறாங்க. நன்மைகளை நீங்கள் செய்யக்கூடிய அமல்களுக்கு மலக்கு நன்மை எழுதுறாங்க. நோம்புக்கு மட்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மை கொடுக்கிறான். யாருடைய நோன்பு ஈமானுடைய வலிமை அதிகமாக பெற்றிருக்கிறதோ அல்லாஹ் வாரி கொடுப்பான். நம்ம நோம்பு நோர்த்துக்கிட்டு மற்ற நாளில் இருந்தது போன்றான வாழ்க்கையில இருந்து விட்டோம் என்று சொன்னால் நன்மை கிடைக்கும். ஆனால் அது எந்த அளவுக்கு கிடைக்கும் என்று நாம் தான் தீர்மானிச்சுக்கிறோம். நம்முடைய கடையில் ஒரு மனுஷன் விசுவாசிய வேலை பார்க்குறான்னு வைங்களேன், அவனுக்கு எவ்வளவு சலுகை கொடுப்போம். அல்லாஹ்வுக்கு உண்மையான விசுவாசியாக இந்த மாதத்தை நாம் அடைந்து செயல்பட்டோம் என்று சொன்னால்
அல்லாஹ்விடத்தில் தனிமையிலே அழுது கேட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இறைவன் நமக்கு கொடுப்பான், நாளை மறுமையிலும் கொடுப்பான் என்ற அந்த நிலைப்பாட்டில் நம்ம உறுதியா இருக்கணும். நம்மிடத்துல சில நேரங்களில் ஈமானில் குறை ஏற்பட்டுரும். எப்போ தெரியுமா? நம்மோடு இருந்தவர்கள் நம்மை விட்டு பெரிய நிலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் சென்று விட்டார்கள், நாம இன்னைக்கும் இதே இடத்துல இருக்கிறோமே. இல்லைன்னா நமக்கு எதிரில் வீட்டுக்காரங்க நம்மை விட நல்ல வசதிய வாய்ப்போடு வாழ்ந்தான்னு சொன்னா நமக்கு கவலை ஏற்பட்டுரும். நாம் எப்பவுமே பள்ளிவாசலோடு இருக்கிறோம், ஜமாத்துடைய வேலைன்னு இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம், பொருளாதாரம் இல்லாத நிலை இருக்கிறது, நம்முடைய குடும்பத்தாருடைய நிலை மிகவும் பின்தங்கி இருக்கிறது என்கின்ற அந்த கவலை வேண்டாம். இந்த உலகத்தில் நாம பின்தங்கி இருப்பது போன்று தெரிகிறது. நிச்சயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, நாளை மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலிருந்து நபிகள் நாயகத்துடைய சமூகம் வரைக்கும் எல்லா உம்மத்தும் நின்று கொண்டிருக்குமா? அதுல எந்த உம்மத்துங்க முதல்ல விசாரணை? ஏன்னா டீ பிஸ்கெட்லாம் நல்லா சாப்பிட்ருக்கிறிய, கூடுதலாக ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க. என்னைக்கே முடிக்காத மக்கள் 10 மணி வரைக்கும் சொற்பொழி பயான்னு சொல்லி லைட்டு ஃபேனெல்லாம் போட்டு உட்கார வச்சுருக்கிறாங்க. கண்டினியூ அப்படியே சொற்பொழிவே போயிட்டு இருச்சுங்களேன். நம்ம இடத்துல அப்படியே ஒரு தூக்கம் சைத்தான் அப்படியே கொண்டு வருவான். அறிவுரை சொல்லப்படுதுன்னா நமக்கு அறிவே வேலை செய்யாத நிலை ஏற்பட்டுரும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகத்திலிருந்து நபிகள் நாயகத்துடைய சமூகம் வரைக்கும் இந்த உலகத்திற்கு எத்தனை நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினானோ அத்தனை நபிமாருடைய சமூகமும் மஹ்ஷருடைய மைதானத்தில் நின்று கொண்டிருக்குமா? இப்ப எந்த சமூகத்தை அல்லாஹ் முதலாவது விசாரிப்பானா? ஆதம் அலைஹிஸ்ஸலாமே அப்படித்தானே? ஏன்னா அவர் தானே முதல் மனிதர், முதல் நபியும் இருக்கிறாரு. அவர் மூலியமா தானே மனித குலமே பெருகி இருக்கிறது. அவர் தான் முதல் தப்பும் செஞ்சிருக்கிறாரு. அவர் தான் அல்லாஹ்விடத்தில் முதலாவதாக பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறாரு. அப்ப அவரைத்தான் அல்லாஹ் முதல்ல விசாரிப்பான். அதானுங்க சரி, அப்படித்தானே? உம்மத்தே முஹம்மதியா நாளை மறுமையில ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து நபிகள் நாயகத்துடைய சமூகம் இருக்கும் எல்லோரும் இருப்பார்கள். ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த சமூகத்தை முதலாக விசாரிப்பானாம்? நம்மளைத்தான். சமூகத்தில் பிந்தி இருந்தாலும் மறுமையில முந்தி இருப்போம் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நாளை மறுமையில சொர்க்கத்துக்குள்ளே நுழையக்கூடிய முதல் சமூகமாக நபிகள் நாயகத்துடைய சமூகம் இருக்கும். நம்முடைய விசாரணைக்கு பிறகுதான் அவருடைய விசாரணை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஏனைய பிற சமூகத்தார்கள் ஒரு நன்மையை செய்தா அவர்களுக்கு ஒரு நன்மை தான், ஒரு நல்ல காரியம் செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில ₹1 தியாகம் செய்யறாங்க, தர்மம் செய்யறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமோ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகமோ நபிகள் நாயகத்தை தவிர்த்து ஏனைய பிற சமூகத்தார்கள் ஒரு நன்மையான காரியங்களை செய்தால் அவர்களுக்கு ஒரு நன்மை. முஹம்மது ஆகிய என்னுடைய சமூகத்தார்கள் ஒரு நன்மையான காரியங்களை செய்தால் அது போன்று 10 நன்மைகளாம். எண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சமூகத்தில் பிறப்பதே மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஒரு நன்மையை செய்தால் 10 நன்மைகள் கொடுக்கப்படுமாம். இப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலை இருக்குதுங்க. இந்த பாக்கியம் நிறைந்திருக்கிற ரமலானை நாம் பண்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்தவர்களாக, ஈமான் கொண்டு நன்மை எதிர்பார்த்தவர்களாக, பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற அந்த மனநிலையோடு நாம் அமல்களை செய்தோம் என்று சொன்னால் ஷைத்தானுக்கு வேலை கிடையாது. இந்த மாசத்துல அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாயில்களை திறந்து வைத்திருக்கிறானாம், ஷைத்தானுடைய கரங்களை விலங்கெடுக்க செய்திருக்கிறானாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதிர்பார்க்கிறான், இந்த மாதத்தில் என்னுடைய அடியார்கள் பாவத்தை விட்டு விலகி இருந்து நன்மையான காரியங்களை முந்தி செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். அதற்காகத்தான் நோன்பே கடமையாகும் என்று சொல்லி இருக்கிறான். அப்பேற்பட்ட நோன்பை நாம நாளைக்கு முதல் நோன்பு நோக்கக்கூடியவராக இருக்கிறோம். இந்த நோன்பு என்ற சட்டத்தில் நம்ம பல நிலையில ஒவ்வொரு ஆண்டும் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகத்தான் இருக்கிறோம். இருந்தாலும் சில மக்கள் தவறுதலாக சில நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க. நோன்பு என்றால் என்ன என்ற நிலை நம்ம முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். பசித்திருப்பது, தாகித்திருப்பது, இல்லறத்தில் ஈடுபடாமல் இருப்பது.
இந்த 3 காரியத்தை செய்யக்கூடாது. எப்போ நீங்கள் ஷாரு செய்யலவா, அந்த ஷாரு செஞ்ச உடனேலேருந்து நீங்கள் இஃப்தார் முடிக்கிற வரைக்கும் இரவு நேரத்தில் நீங்கள் உண்ணலாம், பருகலாம், இல்லறத்தில் ஈடுபடலாம், அதற்கு தடை கிடையாது. ஆனால் நோன்பு பிடித்திருக்கிற அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சட்டம் இது. இந்த சஹருடைய நேரம் எது என்று சில மக்கள் மத்தியில் சர்ச்சை இருக்கிறது. ஃபஜருடைய நேரம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ உதாரணத்துக்கு 5:30க்கு ஃபஜருடைய நேரம் ஆரம்பமாகுதுன்னு வைங்களேன். மற்ற மாதத்தில் பள்ளிவாசலில் கரெக்டாக பாங்கு சொல்லிடுவாங்க. ஃபஜருடைய நேரம் எப்போ ஆரம்பிக்குதோ 5:45, 5:30, 5:20 கரெக்டாக பாங்கு கொடுப்பாங்க. ரமலானுடைய மாதத்தில் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே துவா ஓதிடுவாங்க. இதோட சஹர் முடிச்சுக்கிறணும், நிப்பாட்டிருங்க, சாப்பிட்றது குடிக்கிற நிப்பாட்டிருங்கன்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அது கிடையாது இஸ்லாத்தில். இறைவன் எந்த நேரத்தில் சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்ற விஷயத்தை எல்லாம் தெளிவுபடுத்துகிறான். இந்த கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறுற வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்கன்னு அல்ல. சாப பெருமக்களுக்கு புரியல, கைத்தை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்போ மாறுறது, நம்ம எப்படி சாப்பிட்றது, எப்போ முடிக்கிறதுன்னு தெரியலையே. இப்போ ரசூல்லா விளக்குறாங்க, கருப்பு கயிறு வெள்ளக்கயிறாக மாறுவது என்று சொன்னால் இருள் நிறைந்திருக்கிற பகுதி, இருட்டு பகுதி, இரவு பகுதி, அந்த இரவு பகுதி கடந்து ஃபஜருடைய வைகரை நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வைகரை நேரம் வர வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. இப்போ ஃபஜருடைய நேரம் வர வரைக்கும் சாருடைய நேரம் இருக்கிறது. அது போக சஹரனுடைய நேரத்தில் ஒரு நீயத்தெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஆளுங்க அந்த நேரத்தில் உட்காந்துட்டு நீயத்து கட்டிக்கிட்டு ஒரு சாப்பிட்ட பிறகு ஒரு துவாவெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ பிற பார்த்தோம்ல, பிற பார்த்து விட்டே நமக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு, நாளைக்கு நோம்பு நோக்கணும், இதுதான் நீயத்து. பிறை பார்த்து விட்டோம், பார்த்து விட்டே நமக்கு என்ன நினைப்பு வருது, ஓ நாளைக்கு சாரி செய்யணும், நாளைக்கு நோம்பு பிடிக்கணும் வந்துருச்சு இல்லையா, இதுதான் நீயத்து. அதற்கென்று மனக்கட்டி அந்த நேரத்தில் நீயத்து பண்ணுவதெல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு காரியம். அதுபோக நாம் நோம்பு பிடித்து கொண்டிருக்கும் பொழுது நோம்பு எப்படியெல்லாம் முறியும் என்ற ஒரு நிலை இருக்குதுங்க. சில பேர் அடிபட்டுருச்சு, பாய் ரத்தம் வந்துருச்சு, பைக்கில் போய்கிட்டே இருந்தேன், லேசாக பக்கத்தில் ஒரு கீறி விட்டாரு, அதில் ரத்தம் வந்துருச்சு, நோம்பு உடஞ்சிருமா? உடையாது. நல்லா சாப்பிட்டேன், பை அளவுக்கு மீறி சாப்பிட்டேன், ஃபஜர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்பொழுது சாப்பிட்டு செரிமானம்லாம் வெயில் வாயிலேருந்து வாந்தி வந்துருச்சு, நோம்பு முறிஞ்சிருச்சா? முறியலை. பாய் திருக்குறான் ஓதிக்கிட்டே இருந்தேன், அந்த நேரத்தில் நான் என்ன செஞ்சிட்டேன், காற்று பிரிய விட்டுட்டேன், நோம்பு முறிஞ்சிருச்சா? முறியலை. அப்போ நோம்பு முறிவதற்கான சட்டம் என்ன? இல்லறத்தில் ஈடுபட்டாலோ, உணவு உண்டாலோ, நீரை பருகினாலோ நோம்பு முறியும். நீங்கள் பயனாளியாக இருக்கிறீங்க, ஒரு ஊர் விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறீங்க, அப்போ நீங்கள் நோம்பு விடலாம். விட்ட நோம்பை மற்ற மாதத்தில் வைத்துக்கொள்ளலாம். அல்லது நோயாளியாக இருக்கிறிய, சளி வந்துடுச்சு, கடுமையான சளி, பொறுக்க முடியலை, ஊசி போட்டே ஆகணுன்றாரு, மாத்திரையை சாப்பிட்டே ஆகணுன்றாரு, அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுட்டு உங்களுடைய உடல்நிலையை பார்த்து கொண்டு நல்ல திடகாத்திரமான மனிதனாக மாறிய பிறகு நீங்கள் நோன்பை தொடரலாம். விடுபட்டிருக்கிற அந்த நோன்புகளை ஏனைய பிற மாசத்தில் நீங்கள் நோன்பு நோர்த்து கொண்டு கணக்கிட்டுக் கொள்ளலாம். இதில் இஸ்லாத்தில் அனுமதி உண்டு. இல்லை பாய் நான் பயணத்தில் இருக்கிறேன், இருந்தாலும் வலிமை இருக்கிறது, நோம்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்கிறது, பிரச்சனை கிடையாது, வைக்கலாம். இஃப்தாருடைய நேரத்தில் துவா ஓதணுமா? எந்த துவாவும் கிடையாது. வக்து வந்த உடனே பிஸ்மில்லான்னு சொல்லி முடிக்கிறது தான். கூடுதலாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிஞ்செல்லாம் போக தேவையில்லை. இறை தூதர் அவரை சொன்னார்கள், நோம்பாளிக்கு 2 மகிழ்ச்சி என்று சொன்னார்கள். எது ஒரு மகிழ்ச்சி? இந்த உலகத்தில் நோம்பனுடைய திறக்கக்கூடிய நேரம் இருக்கு பார்த்தீங்களா, அது நோம்பாளிக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நோன்பாளிக்கு இன்னொரு மகிழ்ச்சி இருக்கிறது, அவர் நோன்பு நோத்ததினால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சொர்க்கம், அதுக்குள்ள நுழையக்கூடிய மகிழ்ச்சி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆக இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம சுன்னத்தான முறையில் நோம்பு நோக்க வேண்டும், சுன்னத்தான முறையில் தொழுக வேண்டும். இந்த தொழுகையில் கூட எத்தனையோ மக்கள் இதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. 8 ரக்காத்தா, 10 ரக்காத்தா, 12 ரக்காத்தா, 22 ரக்காத்தா, 21 ரக்காத்தா, 27 ரக்காத்தா, இதெல்லாம் பல நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க மக்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ரமலானுடைய மாசத்திலையும் ரமலான் அல்லாத ஏனைய பிற மாசங்களிலையும் 8+3 2 ரக்காத்தா 8 ரக்காத் தொழுவாங்களாம், வித்திர 3 தொழுவாங்க. இது போன்றதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருஷம் முழுக்க அல்லாஹ்வுடைய தூதர் தொழுத முறையே இதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி
முஸ்லிம்களுக்கு தாயாக திகழக்கூடிய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக அந்த அடிப்படையில் ஆதாரபூர்வமான செய்தி வைத்து பார்க்கும் பொழுது 8 ரக்காத்து தான் தொழுகணும். இப்போ கூடுதலாக ஏதாவது தொழுக ஆசைப்படுறோம்னா 2 ரக்காத்து கூட்டிக்கிறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய அதே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே சொல்றாங்க, என்னைக்காவது ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 10+3 அந்த மாதிரி தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்ற விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. 8+3 தான் பெரும்பான்மையாக தொழுத ஒரு நிலைப்பாடு இருக்கிறனால அதையே நம்ம தொடர்ச்சியாக பின்பற்றினால் நன்மை அல்லாஹ்விடத்திலிருந்து எதிர்பார்த்து நம்ம தொழில் செய்தோம்னு சொன்னால் முழுக்க நன்மை கிடைக்கும் என்ற விஷயம் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நோன்பு முறிவது சில காரியங்கள் தான், எல்லா காரியத்தினால் நோன்பு முறிவது கிடையாது. அதே போன்று சஹருடைய நேரம் முன்பாகவே முடிக்கக்கூடாது. ஃபஜருடைய நேரம் இருக்கிறது, சஹருடைய நேரம் இருக்கிறது. அன்றைய நேரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நீயத்தோ துவா ஓதுவதற்கு தேவையில்லாத ஒரு பிதாத்தான வழிமுறை. அவை செய்தால் நன்மை இல்லை, மாறாக தீமை, நரகத்துக்கு தான் போய் சேருவோம். அதே போன்று இஃப்தாருடைய நேரம் வந்தவுடனேயே நாம நோன்பை துறக்கணும். அதுபோக அந்த நேரத்தில் எந்த ஒரு பிரத்யேகமான துவாவையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தரவில்லை என்ற விஷயமும் கவனித்து இந்த ரமலானை முழுமையாக அடைந்து இந்த ரமலானை 30 நாட்களிலும் நோன்பு நோர்த்தவர்களாக நன்மைகளை புரியக்கூடிய நல்லடியாராக முதல் நாள் எப்படி ஆர்வத்தோடு தொழுகையிலேயும் பயானிலேயும் இன்ன பிற இபாதத்தான காரியங்களிலே ஈடுபட்டோமோ அது தொடர்ச்சியாக செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிருதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ்